ஹாய் கைஸ், கொஞ்சம் லைக் பண்ணிவிட்டு பாருங்கப்பா. எல்லோரும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸ் யாரெல்லாம் வந்து டேக்குக்கு லவ்வர்ஸோ அவங்க எல்லாருக்குமே வந்து நம்ம சேனலை வந்து ஷேர் பண்ணுங்கள். அப்புறம் வந்துட்டு ஜிமின் சுகாவோட இதே நான் மறந்துட்டேன். அடுத்து அவங்களுக்கு கண்டிப்பாக ஒரு ட்ராமா நான் போடுவேன், விட்டுற மாட்டேன். அப்படிலாம் நம்ம யோன் மீனை வந்துட்டு சரியா. எல்லோரும் என்னை திட்டாதீங்க, ஏன்னா ஜிமின்க்கும் சுகாவுக்கும் போகிறேன்னு சொல்லிட்டு போடலைன்னு சொல்லிவிட்டு. நான் கண்டிப்பாக வந்து அடுத்து ஸ்டார்ட் பண்ணுவேன். யோன் மீன் ஒன்று போடுவேன், கண்டிப்பாக நம்ஜீனும் போடுவேன், எல்லாமே போடுவேன். நீங்களும் உங்களுக்கு தெரிஞ்ச கான்செப்ட் எது இருந்தால் சொல்லுங்கள், அதுலேருந்து நான் க்ரியேட் பண்ணி மானை தேனையெல்லாம் போட்டு உங்களுக்காக நான் போடுறேன். கொஞ்சம் அப்பப்போ அந்தந்த டிஸ்டர்பன்ஸ் வந்துச்சுன்னா கொஞ்சம் மன்னித்து ஏற்றுக்கோங்க, ஓகேவா? சரி, ஓகேப்பா. லாஸ்ட் எபிசோடில் என்ன பார்த்துருப்போம்னா, இந்த மாதிரி வந்துட்டு ஹோப்பும் ஒய்யானும் வந்து ரொம்ப ஹாப்பியாக இருந்திருப்பாங்க. சரி, அதோட கண்டினியூஷன் பார்க்கலாம். இப்போ வந்துட்டு நம்ம ஜங்குக்கும் நம்ம டீயும் வந்துட்டு வந்துட்டாங்க. நல்லா டேட்டிங்லாம் முடிச்சுட்டு அவங்க நல்லபடியாக வந்து சேர்ந்துடுறாங்க. அதுக்கப்புறம் இந்த மாதிரி வந்து ஜங்குக்கு அப்பா வந்து சொல்கிறாரு, இந்த மாதிரி உங்களுக்கு மேரேஜ் பண்ணி வைக்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஜங்குக்கும் ரொம்ப ஹாப்பியாகிடுது, டேக்கும் ரொம்ப ஹாப்பியாகிடுது. டே வந்து திருன்னு முழிக்கிறான். நான் ஓகேவா அப்படின்னு சொல்லி கேட்குறான். அவரும் ஓகே, உனக்கு என்ன அழகாக இருக்கே, அதனால தானே என் பையன் விழுந்துட்டான். உலக அழகிகளே வந்து க்யூவில் நின்னாங்க, பட் அவன் ஊ மேலே தானே விழுந்தான், ஊ மேலே தானே அவனுக்கு லவ் வந்துச்சு. நீ அழகாக இல்லாமையா வந்துட்டு அவனுக்கு ஊ மேலே லவ் வந்துச்சு அப்படின்னு சொல்ல ஜங்குக்கு வர பா சும்மா இருங்கப்பா அப்படின்றான். உடனே அவர் வந்துட்டு, டயாங் எனக்கு உன்னை ரொம்ப பிடிச்சிருக்கு சரியா, என் பையனுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தா போதும், உனக்கும் என் பையனை பிடிச்சிருக்கு, உங்கள் 2 பேருக்கும் நான் மேரேஜ் பண்ணி வைக்க போகிறேன். அது மட்டும் இல்லை, ஜேஹோப்புக்கும் ஒய்யானுக்கும் மேரேஜ் பண்ணி வைக்க போகிறேன். ஜேஹோப் சீக்கிரமாக வந்து என் கையில் ஒரு பேர குழந்தையோ பேத்தியோ பெற்று கொடுக்குறது அது உன்னோட பொறுப்பு தான் அப்படின்னு சொல்ல ஜேஹோப் அப்படியே வெக்கப்பட்டு சிரிக்க, ஒய்யானும் அப்படியே வெக்கப்படுறான். அப்படியே வந்துட்டு ஒரு 1 வீக்கும் ஆகுது. இந்த மாதிரி கல்யாண வேலைகள் எல்லாம் சிறப்பாக போய்கிட்டு இருக்கு. கல்யாண வேலைகள் எல்லாம் சிறப்பாக போயிட்டு அப்படியே வந்துட்டு மறுநாள் வந்து கல்யாணமே அவங்களுக்கு ஆக போகுது. அந்த மறுநாள் ஆகுது, அப்படியே அன்றைக்கி கல்யாணமும் ஆகுது. அப்படியே வெக்கத்தில் வந்து அப்படியே நம்ம டேயும் ஜங்குக்கும் அப்படியே ரிங் மாற்றிக்கிறாங்க. இந்த சைடு நம்ம ஜேஹோப்புக்கும் ஒய்யானுக்கும் செம்மையாக மேரேஜ் ஆகுது. அதுவும் நம்ம ஒய்யான் வந்து நிறைய ட்ரீம் பண்ணியிருப்பா, இந்த மாதிரி மஞ்சள் தாலி கட்டணும், குங்குமம் வைக்கணும், அந்த மாதிரிலாம். ஸோ அதை தான் எல்லாருமே ரொம்ப இன்ட்ரெஸ்டடாக வெயிட் பண்ணி பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ஏன்னா அவங்க ஊர் கல்ச்சருக்கு அதெல்லாம் ரொம்ப புதுசு. அப்படியே முன்னாடி அந்த தாம்பளத்தட்டில் வந்து அப்படியே வந்து தேங்காய்லாம் அது மஞ்சள் தடவி குங்குமம் வச்சுருப்பாங்க. அப்படியே வந்துட்டு அழகாக வந்து அந்த மணப்பெண் எப்படி உட்காந்துருப்பாளோ அந்த கெட்டப்பில் வந்து உட்காந்துருப்பாள். அந்த மாதிரி வந்து அவள் அப்படியே வெக்கப்பட்டுட்டு தலையை குனிஞ்சு அப்படியே உட்காந்துருக்கேன். அவங்களுக்குள்ள வந்து குருக்கள் வந்து அப்படியே அந்த மந்திரம்லாம் சொல்லி அப்படியே அச்சதனியை தூவ எல்லாருக்குமே அரிசி எல்லாமே கொடுக்குறாங்க. எல்லாருமே ரொம்ப வித்தியாசமாக பார்க்குறாங்க. எல்லாருமே அவங்க கையில் வந்து அச்சதையெல்லாம் அள்ளிக்கிறாங்க. அப்படியே வந்துட்டு கெட்டி மேளம்னு சொல்ல அப்படியே அந்த மேளதாளத்தோட ஜேஹோப் வந்துட்டு நம்ம ஒய்யானுக்கு வந்துட்டு தாலியை கட்டுறான். ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ஜேஹோப்னா செம்ம அழகு, அப்படியே பட்டு வேஷ்டி ஷர்ட்டில். நம்ம ஒய்யானும் சொல்லக்கூடாது, பட்டு வேஷ்டியில் செம்ம பியூட்டிஃபுல்லாக இருக்கா. அப்படியே ரொம்ப ஹாப்பியாக அவங்க 2 பேருக்கும் அப்படியே அவள் ஆசைப்பட்ட மாதிரியே செம்மையாக மேரேஜ் நடக்குது. இது ஃபுல்லாக உலகங்களும் அப்படியே வந்து பரவுது. அப்படியே மீடியாஸ் ஃபுல்லாக வந்து எடுத்து ஃபுல்லாக எதில் பார்த்தாலும் ஃபுல்லாக மீடியாஸில் ஃபுல்லாக இதுதான் இன்றைக்கி வந்து ஃப்ளாஷ் நியூஸாகவே ஓடிட்டுருக்கு. இந்த மாதிரி வந்துட்டு இந்த மாதிரி ஜியான் ஃபேமிலியில் வந்துட்டு அவங்க பையன் வந்து ஜங்குக்கு வந்து அவங்க லவ் பண்ணுற அவரையே கிம்டே அங்கேயே வந்து மேரேஜ் பண்ணிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி நிறையா பேர் வாழ்த்துக்கள் தெரிவித்து இந்த மாதிரி போட்டிருக்காங்க. அதே மாதிரி வந்துட்டு ஜேஹோப்புக்கும் வந்துட்டு நிறையா ஃபேன்ஸ், இந்த மாதிரி நிறையா வாழ்த்துக்கள், நிறைய எதிர்ப்புகள், இந்த மாதிரி நிறையா விஷயங்கள் போய்கிட்டு இருக்கு. இங்கே நம்ம ஒய்யானுக்கு ரொம்ப ஹாப்பி. நம்ம ஒய்யான் வந்துட்டு ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருக்கா. ஜேஹோப்போட ரசிகையாக இருந்து ஜேஹோப்பை கல்யாணம் பண்ணணும்னு சொல்லி எய்ம் பண்ணி கடைசியில் அவனையே கல்யாணம் பண்ணிட்டா. அதனால் அவள் ரொம்ப ஹாப்பியாக இருக்கா. அப்படியே அவங்க கல்யாணமும் நல்லபடியாக நடந்து முடியுது. அப்படியே அன்றைக்கி நைட்டு அன்றைக்கி தான் வந்துட்டு இப்போது நம்ம டே வந்துட்டு ஜங்குக்கை வெயிட் பண்ண வச்ச நாள் வருது. ஸோ அதுதான் அந்த முதல் இரவு தான் அன்றைக்கி வருது. அப்போ போல் வந்துட்டு நம்ம டே வந்துட்டு உள்ளே வரான். நம்ம ஜங்குக்கும் ஆக்சுவலி வரா. 2 பேருமே ஜோடியாக தான் வராங்க. ஆக்சுவலி யாராச்சும் ஒரு ஆள்னாலும் உள்ளே இருக்கணும். பட் இது 2 பேருமே கையை கொடுத்துட்டு ஒன்றா தான் வராங்க. 2 பேரும் ரொம்பவே நம்ம டே வந்துட்டு, இங்கே பாரு ஜங்குக், நீ பெரிய ஜிம் பாடி தான் சரியா, உன்னோட பாடியெல்லாம் பயங்கரமாக தான் இருக்கும், அதுக்காக கொஞ்சம் பார்த்து ஹேண்டில் பண்ணு. அதுவும் நீ வேற ரொம்ப பெரியவன், நான் வந்து ரொம்ப குட்டி பையன், அதனால் வந்து என்னை உடச்சிடாத அப்படின்னு சொல்லி நம்ம டே வந்துட்டு ஜங்குக்கு வந்து டீஸ் பண்ணுறான். நம்ம ஜங்குக்கு வந்துட்டு ஹே டயாங் பார்த்துக்கிறேன்டா உன்னை அப்படின்னு சொல்லி சொல்கிறான். நம்ம டேயும், இங்கே பாரு ஜங்குக்கு, நான் உன்னை ரொம்ப நம்புகிறேன், நீ ஏதாச்சும் ஒன்று ஆச்சு சேதாரம் ஏதாச்சும் ஆச்சுன்னா உன்னை கொண்டுருவேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறான். சரி பேசிட்டு சண்டை போட்டுகிட்டே இருக்காது அப்படின்னு சொல்லி அப்படியே இழுத்து நம்ம டேயை வந்து ஹக் பண்ணி
அப்படியே வாலில் தள்ளி அப்படியே அவன் கையை வந்து அப்படியே ஹோல்ட் பண்ணி அப்படியே கிஸ் பண்ணுறான். நம்ம டேயும் வந்துட்டு அப்படியே நம்ம ஜங்குக்கை கிஸ் பண்ணுறான். ஸோ அப்படியே இப்போ நம்ம டேயும் வந்துட்டு ஜங்குக்கை ஹக் பண்ணி கிஸ் பண்ணுறான். அப்படியே 2 பேருக்குள்ளே வந்து பேஷனேட்டாக அப்படியே ரொமான்ஸ் வந்து போய்கிட்டுருக்கு. அப்படியே அந்த ரொமான்ஸ் வந்து அப்படியே அடுத்த கட்டத்துக்கு அப்படியே கண்டினியூ ஆகுது. அப்படியே 2 பேரும் ஃபுல் இன்வால்வ்மெண்ட்டோடு அப்படியே ஹாப்பியாக அவங்க லைஃப்பை வந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் என்ன, நம்ம ஜங்குக்கு அப்படியே டேயை வந்துட்டு அப்படியே வந்து ஸ்டார்ட் பண்ணுறான். அவ்வளோதான், நம்ம டேக்கும் வந்து ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. அப்படியே 2 பேருக்குள்ளே அப்படியே பியூட்டிஃபுல்லான அந்த ரிலேஷன்ஷிப் போய்கிட்டுருக்கு. அப்படியே அந்த கசமுசா எல்லாமே அப்படியே நடந்து முடிஞ்சிருது. அப்படியே மறுநாள் ஆயிடுது. மறுநாள் ஆனவுடனே நம்ம டேயும் ஜங்குக்கும் பயங்கரமாக தூங்கிட்டுருக்காங்க. ஃபஸ்ட்டு வந்து ஜங்குக்கு தான் எந்திரிச்சிடறான். எந்திரிச்சிட்டு அப்படியே டேயை பார்த்துட்டே இருக்கான். நம்ம டேயும் அப்படியே எந்திரிக்கிறான். எந்திரிச்சிட்டு அப்படியே அந்த சன்லைட்டை பார்த்துட்டு அப்படியே ஜங்குக்கை பார்க்குறான். பார்த்துட்டு குட் மார்னிங் ஜங்குக்கி அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஹக் பண்ணி மேலே படுத்துக்கிறான். நம்ம ஜங்குக்கும் எப்படி இருந்துச்சு என் பர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு சொல்லி கேட்க, நம்ம டேயும் ரொம்ப மோசம், நீ எனக்கு பிடிக்கவே இல்லை அப்படின்னு சொல்லி சொல்கிறான். நம்ம ஜங்குக்கு என்ன பேபி பிடிக்கல உனக்கு, வேணும் 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 திரும்ப வேணும், ஒன்ஸ் மோர் கேட்டுகிட்டே இல்லை, இப்போ சொல்கிற பிடிக்கலன்னு சொல்லி அப்படின்னு சொல்லி சொல்கிறான். நம்ம டேயும் சொல்கிறான், சும்மா அடிச்சு விடாத சரியா, நான் ஒன்ஸ் மோர் கேட்டேன் நான் உங்ககிட்ட அப்படின்னோடனே, ஓ நீ மறந்துருப்பான்னு நினைக்கிறேன், நீ நல்லா தானே இருந்த, போதை எதுவும் போட்டுறலையே நேற்று அப்படின்னு சொல்லி கேட்குறான். உடனே டேயும், ஹே இங்கே பாரு நான் ட்ரிங்க்லாம் பண்ண மாட்டேன், தெரியும்டா உன்னை பற்றி அப்படின்னு சொல்லி ஜங்குக்கு சொல்கிறான். உடனே டேயும் வந்துட்டு, ஆனால் நீ ரொம்ப மோசம், ஆனால் நீ பயங்கர பெயின்ஃபுல் அப்படின்னு சொல்லி சொல்கிறான். அதுக்கு ஜங்குக்கும் சாரி மை டியர் பேபி அப்படின்னு சொல்லிட்டு கிஸ் பண்ணுறான். நம்ம டேயும் போதும் ஜங்குக் எனக்கு கொஞ்சம் ரெஸ்ட்டு கொடு, நான் ரொம்ப பாவம் அப்படின்னு சொல்லி சொல்கிறான். அதுக்கு ஜங்குக்கும் ஓ தாராளமாக உனக்கு எவ்வளோ ரெஸ்ட் வேணுமோ நீ எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறான். உடனே டேயும் வந்துட்டு ரொம்ப நல்லவன் மாதிரி நடிக்காதடா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஜங்குக் கண்ணத்தை பிடிச்சிக்கலாம். நம்ம ஜங்குக்கும் டேயை பார்த்துட்டு நீயும் ரொம்ப நல்ல குட்டி மாதிரி நடிக்காத அப்படின்னு சொல்லிட்டு டேயோட கண்ணத்தை கிள்றான். அப்படியே வந்துட்டு 2 பேரும் அப்படியே பியூட்டிஃபுல்லாக பேசிக்கிட்டு இருக்காங்க. இந்த சைடு இவங்க இப்படி பேசிகிட்டு இருக்க, அந்த சைடு வந்துட்டு நம்ம ஜேஹோப்பும் ஒய்யானும் அப்படியே ரொம்ப ஹாப்பி அப்படியே அவங்க லைஃப் அவங்க தொடங்குறாங்க. நம்ம ஒய்யான் வந்துட்டு ஜங்குக்கோட அப்பாவுக்கு வந்துட்டு ஃபுட்டு வைக்க, ஜேஹோப்புக்கு எல்லாருக்குமே ஃபுட்டு வச்சிட்ருக்கா. ஜங்குக்கு அப்பா வந்து என்ன இவங்க 2 பேரையுமே இன்னும் ஆளை காணும் அப்படின்னு சொல்லி பார்த்துட்ருக்காரு. அப்புறம் பார்த்தா நம்ம ஜங்குக்கிட்டையும் வந்து ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு லேட்டாக தான் வராங்க. அவர் வந்துட்டு அப்படியே டைமை பார்க்குறாரு. டே நாங்கள்லாம் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டு எவ்வளோ நேரம் ஆச்சு, என்னடா இவ்வளோ லேட்டாக வரீங்க அப்படின்னோடனே நம்ம ஜேகப்போ அப்பா அவங்க முக்கியமான வேலையாக இருந்திருப்பாங்க அப்படின்னோடனே நம்ம ஜங்குக்கும் அண்ணன் அப்படின்னு சொல்லி சொல்கிறான். சில பல உண்மைகளாக வெளியே வர ஆரம்பிச்சிடும் அப்படின்னோடனே இல்லைடா நான் ஒன்றும் சொல்லலடா, போய் சாப்பிடுங்களா, அவங்க அண்ணி உங்களுக்காக ஃபுட்டு ரெடி பண்ணி வச்சுருக்கா அப்படின்னு சொன்னோடனே அவனும் போகிறான். ஒய்யான் வந்து ஃபுட்டெல்லாம் எடுத்து வைக்கிறான். இதை பார்க்குற ஜங்குக்கு அப்பாவுக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. எவ்வளோ நாள் ஆச்சு நம்ம வீட்டில் வந்து ஒரு பிளட் சம்மந்தப்பட்டவங்க கவனிச்சுக்கிட்டேன்னு சொல்லிட்டு ஒரு யாருமே இல்லையே, இந்த மாதிரி வந்து நமக்கு ஃபுட் எடுத்து வைக்க, இப்படி நம்ம வீட்டுக்கு ஒரு மருமகள் வந்துட்டாளேன்னு சொல்லிட்டு அவர் ரொம்ப எமோஷனல், அவர் பிரேக் ஆகுறாரு. அப்படியே ஆனந்த கண்ணீர் வருது. அப்படியே அவர் சந்தோஷப்படுறாரு. டேக்கும் ஜங்குக்கும் ஒய்யான் வந்து ஃபுட்டு வைக்கிறான். அவங்க வந்து சாப்பிட்டுட்ருக்காங்க. அப்படியே சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் டேயும் ஜங்குக்கும் எப்பயும் போல் ஆஃபீஸ் போயிடுறாங்க. இந்த சைடு ஜேஹோப்பும் ஒய்யானும் வந்துட்டு உட்காந்து பேச ஆரம்பிச்சிடுறாங்க. ஜேஹோப் வந்துட்டு எல்லா வீடியோஸுமே காமிச்சிக்கிட்டு இருக்கான். அவனோட மெமரிஸ், அவன் எங்கெங்கே போயிருப்பான், எங்கெங்கே சுற்றினான், எல்லா விஷயங்களுமே பியூட்டிஃபுல்லாக காமிச்சிக்கிட்டு இருக்கான். அப்போ ஒய்யான்கிட்ட வந்து கேட்குறான், உனக்குன்னு மெமரிஸ் எதுவும் இல்லையான்னு. அந்த மாதிரி என் லைஃப்பில் இது வரைக்கும் நடக்கவே இல்லை. பட் என்னோடய பியூட்டிஃபுல்லான மெமரினா நான் எப்போ வந்து உன்னை பார்த்தேனோ அதுதான் என்னோடய பியூட்டிஃபுல்லான மெமரி. உன் வீட்டில் எப்போ நான் வந்து வேலைக்கு வந்து சேர்ந்தேனோ அதுதான் என்னோடய பியூட்டிஃபுல்லான மெமரி அப்படின்னு சொல்லி சொல்கிறான். இப்போ தான் ஃபுல்லாக எனக்கே நீ தான் ஆகிட்டே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜேகோப் வந்து ஹக் பண்ணுறான். நம்ம ஒய்யானும் ஆமாம் இல்லை அப்படின்னு சொல்லி சொல்கிறான். உனக்கு இன்னும் பியூட்டிஃபுல்லான அழகான நிறைய மெமரிஸ் நான் க்ரியேட் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு காட்டுறேன். என்ன இது அப்படின்னு சொல்லி பார்த்தா 1 மந்த்து ஃபுல்லாக ஃபாரின் ட்ரிப்புக்கு ரெடி பண்ணியிருக்கான். வாவ் ரொம்ப ஹாப்பி அப்படின்னு சொல்லிட்டு அவள் ஹக் பண்ணிக்கிறான். அப்படியே ஹக் பண்ணி 2 பேருமே கிஸ் பண்ணிக்கிறாங்க. இந்த சைடு நம்ம டேயும் ஜங்குக்கும் எம்ப்ளாயீஸ் எல்லாம் நினச்சிருப்பாங்க எப்படியும் பாஸ் வந்து லீவ் விட்டுருப்பாருன்னு, பார்த்தா லீவ் விடவே இல்லை. இப்போ ஆஃபீஸில் வந்துட்டு நம்ம ஜங்குக்கு வந்துட்டு அப்படியே சைலண்ட்டாக இருக்க, நம்ம டே வந்துட்டு இப்படி பண்ணிடலாம் அப்படி பண்ணிடலாம் அப்படின்னு சொல்ல நம்ம ஜங்குக்கும் ஓகே பேபி ஓகே பண்ணிடலாம், நீ சொல்கிற எல்லாமே பண்ணிடலாம், டயாங் சொல்கிறதெல்லாம் ஃபாலோ பண்ணிக்கிட்டான் மூன்மீன் அப்படின்னு சொல்ல நம்ம மூன்மீன் அப்படியே ஷாக்கில் பார்க்குறான். பாஸ் நீங்கள் தானே நீங்கள் இதுக்கு முன்னாடிலாம் ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருந்தீங்களே டே கிட்ட, இதுக்கு முன்னாடி வந்துட்டு நீங்கள் வந்து டேயை திட்டுவீங்க, கொஷின் கேட்பீங்க, அவ்வளோ ரூல்ஸ் போடுவீங்க, இப்போ அப்படியே ஆப்போசிட்டாக இருக்கீங்க அப்படின்னோடனே அதுக்கு ஜங்குக்கு வந்து சொல்கிறான். டேக்கு வந்து அப்போ நான் பாஸாக இருந்தேன், ஆனால் இப்போ எனக்கு டே தான் பாஸ் ஆகிட்டானே அப்படின்னு சொல்லி சொல்கிறான். இதை கேட்டு டே அப்படியே வெக்கப்பட்டு அப்படியே ப்ளஷ் ஆகுறான்.
உடனே ஜங்குக்கும் அப்படியே சிரிக்கிறான். அப்படி இவங்களுக்குள்ளே இந்த சைடு ஹாப்பியான மூமெண்ட் போகுது. அந்த சைடு வயசான காலத்தில் பாட்டி தாத்தா என்ன பண்ணுவாங்க, அவங்க அவ்வளோதான் ரெஸ்ட் எடுக்க போகிறாங்க. அதுக்கப்புறம் நம்ம டேயோட அப்பாவும் ஜங்குக்கோட அப்பாவும் டெய்லி வாக்கிங் போகிறது, ஜாக்கிங் போகிறது, இந்த மாதிரி வந்துட்டு கார்டனை கவனிச்சுக்கிறது, இந்த மாதிரி அவங்க லைஃப் போகுது. நம்ம டேக்கும் நம்ம ஜங்குக்கும் டேக்குக்கு வந்துட்டு டெய்லியும் ஆஃபீஸ்க்கு போகிறது இந்த மாதிரி அவங்க லைஃப் போகுது. நம்ம ஜேகோப்பும் ஒய்யானும் பயங்கரமாக என்ஜாய் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அவங்க இன்னும் ட்ரிப்பை முடிச்சுட்டு வரல. இப்படி எல்லாருமே ஒவ்வொரு சைடு இருந்து ரொம்ப ஹாப்பியாக அவங்க லைஃப்பை வாழ்ந்துட்டு ரொம்ப ஹாப்பியாக என்ஜாய் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. திடீர்னு ஒரு நாள் வந்துட்டு நம்ம ஜெனிக்கோட அப்பா வந்துட்டு கால் வருது, அவர் அப்படிங்கிற மாதிரி பேசுறாரு. நம்ம ஜெனிக்கும் ஒரு ஆள் சிக்கியாச்சு, இந்த மாதிரி ஒய்யான் வந்து ப்ரெக்னெண்ட்டாக இருக்காப்பா அப்படின்னு சொல்லி சொல்கிறான். அவருக்கு அப்படியே பயங்கரமாக ஷாக் ஆகுது. அப்படியே வந்துட்டு ரொம்ப ஜெனி இன்ப அதிர்ச்சியில் அப்படியே அவருக்கு சந்தோஷத்தில் அப்படியே ஆனந்த கண்ணீர் வருது. அப்படியே அவர் ஹாப்பியாக எல்லாத்தையுமே ஷேர் பண்ணுறாரு. அவனோட லவ்வோட அப்பா தாத்தா பாட்டி அதுக்கப்புறம் அந்த குட்டி பையன் ஜங்குக்கு எல்லாருமே ரொம்ப ஹாப்பியாக இந்த மாதிரி வந்துட்டு எல்லாருமே ரொம்ப 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 ஹாப்பியாகிறாரு. இந்த வீட்டுக்கு ஒரு வாரிசு வரப்போகுதுன்னு அப்படியே எல்லாருமே சந்தோஷமாக அதை செலிப்ரேட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. நம்ம ஜேகோப் வந்துட்டு பத்திரமா கூட்டு வந்து சேர்றா என் மருமகளை அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக் அப்பா வந்து சொல்கிறாரு. ஜேகோப் வந்துட்டு கண்டிப்பாப்பா நான் பத்திரமா கூட்டு வரேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறான். அப்படியே எல்லாருமே இங்கே ஹாப்பியாக இருக்கிறாங்க. அதே மாதிரி ஒரு 2 months ஆகுது. இப்போ ரொம்ப பத்திரமா நம்ம ஜேகோப் வந்துட்டு ஒய்யானையும் கூட்டு வந்துட்டா. இப்போ அவங்கள வந்து ஏர்போர்ட்லேயே வந்து ரிசீவ் பண்ணுறாங்க எல்லாருமே ஹாப்பியாக. இப்போலாம் ரொம்ப ஹாப்பியாக இருக்கார். இப்படி எல்லாருமே ரொம்ப ஹாப்பியாக இருக்க அந்த ட்ராமாவை நான் இங்கே ஹாப்பி எண்டிங்காக எண்ட் பண்ணிக்கிறேன். ஹாப்பி எண்டிங்.